வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வார்த்தை இன்றைக்கி சீமான் வாயிலிருந்து வந்தாச்சு. அதாவது விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம். கேஸுடைய முரண்பாடு அப்படி தான் போகும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் சோர்ஸு வரக்கூடிய சமயத்தில் பெண் என்றும் பாராமல் டக்குன்னு ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பலவிதமான கேசஸ்லாம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பலவிதமான ஒரு ஆதாரமற்ற ஒரு சூழல், மற்ற ஆதாரமாகவே இருந்தாலுமே கூட அவர் என்னை பிளாக்மெயில் செய்தார் அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சினிமா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. படுக்கைக்கு கூப்பிட்டேன், மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஷோ இந்த மாதிரிலாம் இனிமேல் வார்த்தைகள் வரும் பாருங்கள். சீமான் வாயிலேருந்து வரும். இனி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி அடுத்து வழக்கு அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இது இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டார் சீமான். விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு. அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா வரும். அநேகமாக விஜயலட்சுமி வாயிலேருந்து கூட சில விஷயங்கள் வரும். ஆமாம், அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், 7 முறை என்னை கருக்கழைப்பு செய்தார் இப்படி சொன்னார். மதுரையில் வச்சு தாலி கட்டினேன்னு சொன்னார். மதுரையில் லாட்ஜில் வாழ்ந்தோம்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா முன்னாடி பர்த்டே கேக்கு வெட்டணும்னு சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் மீண்டும் அவரே கூட சில விஷயங்களை திருப்பி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நடிகை சினிமா கான்செப்ட் இதெல்லாம் இந்த அளவுக்கு கீழிறங்கி போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அப்படிங்கிறது பலவிதமான கேஸில் பார்த்தாச்சு. பொதுவாக சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் ஒரு நடிகராக இருந்துட்டார்னு வச்சுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இது நடந்துகிட்ருக்க விஷயம்லாம் அப்படி தான் தெரியுது. ஒரு நடிகனுக்கு நடக்கக்கூடிய விஷயமாக தான் தெரியுத ஒழிய அவருடைய பேச்சுக்களும் ஒரு நடிகனை போல் தான் இருக்குத ஒழிய மற்றபடி ஒரு அரசியல்வாதி போல் இல்லை. அரசியல்வாதி அப்படின்னா ஒரு நீட்னஸ் வேணும், ஒரு டீசெண்ட்டு வேணும். மற்றபடி ஒரு நீட்டான ஒரு அமைதியான மற்றபடி தெளிவான ஒரு முடிவு வேணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னம்னா ஓட்டு போடுவாங்க. ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னம்னா அப்போ தான் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய கதையெல்லாம் பின்னால் பார்த்து தோண்டி பார்த்து இவனுக்கு எவன்டா ஓட்டு போட போட்டு சரிப்பான்னு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் டெபாசிட் தான். கடைசி வரைக்கும் டெபாசிட் விட்டு கிடைக்காது. அங்கீகாரம் வாங்கி என்ன பண்ணுறது? நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்தாச்சு, இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அதை கெடுத்து கொண்டாதாகத்தான் இன்றைக்கி சீமானுடைய ஒரு நிலை போயிட்டுருக்கு. பத்தாவதுக்கு எல்லா நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் விலகிட்டே இருக்கிறாங்க. இந்த காளியம்மாலும் விலகியாச்சு, முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் விலகிட்டாப்னா கடைசியில் சீமான் மட்டும் தான் நிற்பார். அப்படிங்கிறப்ப இது இவருடைய சூழல், இவருடைய ஒரு நடவடிக்கை பார்க்கின்றபோது கட்டாயமாக சீமானுக்கு அரசியல் ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு சூழல். ஏன்னா எதிரையுமே வெள்ளந்தித்தனமாக பேசுகிறார் அப்படிங்கிறலாம் விட டக்குன்னு பேசிடக்கூடாது. ஒரே வார்த்தை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பேசிடக்கூடாது. அண்ணாமலை மாதிரி இவர் பேசுகிறார் பாருங்கள். அண்ணாமலை பாருங்கள், அவரே பாஜகவை கெடுத்து விட்டார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பகிரங்கமான உண்மை. அதே மாதிரி தன் கட்சி சீமானுக்கு கெடுத்துட்டு இருக்கார். அண்ணாமலையும் சீமானையும் எந்த வகையில் ஒப்பிட்டு பார்க்கலாம். எம்ஜிஆரை பற்றி, மற்றபடி ஜெயலலிதாவை பற்றி, பெரியாரை பற்றி அவரும் பேசினார். சீமான் அது மாதிரி தான் பெரியாரை பற்றி பேசினார். மற்றபடி இன்றைக்கி நடிகை விஜயலட்சுமி கான்செப்டில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. பட்டுன்னு பேசக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. பொறுமையாக நிதானமாக நிதானித்து இப்போ பாருங்களேன். இப்போ திமுகவில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கெலாம் என்ன அனுபவம்? ஒன்றுமே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் 0 அனுபவம் தான். ஆனால் அவருடைய பேச்சுக்கள் பாருங்கள், ரொம்ப மெச்சூரிட்டி. ஆமாம், கலைஞர் ஐயா கருணாநிதியை போன்ற அந்த மெச்சூரிட்டியான பேச்சு. ஆமாம், அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து கூட சொல்லுவேன், மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு கூட அந்தளவுக்கு ரொம்ப டெக்னிக்காக பேச தெரியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது. ரொம்ப நேக்காக கரெக்டாக பேசி எங்கே சொருகணுமோ அங்கே கரெக்டாக சொருவார். ஆமாம், உங்கள் அப்பா விட்டு காசான்னு கேட்டார் பாருங்கள், அந்த மாதிரி தான். அப்புறம் கேட்டார் பாருங்கள், ஆளுநர் அப்படியே வாக்கிங் போகிறதுக்காக வர்றான்னு கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை மு.க. ஸ்டாலின் வர்றாரு. ஆனால் ஐயா அவருக்கு அவங்கள்ட்ட வரும், கருணாநிதி ஐயாவுக்கு வரும். ஏன்னா அவங்க திரைக்கதை வசனம் எழுதுறவங்க இல்லையா, அவங்களுக்கு வரும். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை சினிமாக்காரனால் அந்த மாதிரி ஒரு நடைமுறை
அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். சீமானை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, வேறு விதமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டைலாக்காகவும் மற்றபடி வேறு விதமாக பேசினா கூட பரவாயில்ல. அண்ணாமலை விட கேவலமாகி விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தத்ரூபமாக தெரியுது. அநியாயமாக பாஜகவை கெடுத்து கொண்ட அண்ணாமலை போன்று இன்றைக்கி வந்து சீமான் வந்து தன் கட்சியை கெடுத்து கொண்டார். ஆமாம், பாலியல் தொழிலாளி அப்படின்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருக்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிறார். நான் குற்றவாளி அப்படின்னு என்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, கோர்ட்டால் நிரூபிக்கப்பட்டேனா? கிடையாது. அப்படிங்கிறப்ப என்னை எப்படி நீங்கள் குற்றவாளின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல கட்சிகளை நோக்கி இன்றைக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட்டு, ஆசிரியர் பிரச்சனை, மற்றபடி மீனவர் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டு வாய் திறக்கிறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயம் என் பிரச்சனைக்கு மட்டும் எதுக்கு கம்யூனிஸ்ட் வாய் திறக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன அவங்களால வாயில் புற்றுநோயா இல்லை வாயில் ஏதாவது புண்ணு இருக்குதா அப்படின்னு பகிரங்கமாகவே இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்டார் சீமான். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அவருடைய ஒரு சூழல் வந்து நெருக்கடியாக இருந்தாலுமே கூட வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது மிக கன்ஃபார்மாகவே தெரியுது. இதுக்கு தகுந்த மாதிரி விஜயலட்சுமி மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கார். ஆமாம், என்னை வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டேன், என்ன உன்னை செருப்பாலே அடிப்பேன், நீ நாசமாக போயிடுவ, ஏன்னா எங்கள் அக்காவை வச்சு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், பாலியல் தொழிலாளியாக இருந்தால் என்ன நான் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிச்சிருப்பேன், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி அழுது வீடியோ போட்டிருக்காரு. அழுது வீடியோ போட்டு என்ன பண்ணுறது? அது சம்மந்தப்பட்ட ஆப்போசிட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மற்றபடி வந்து வேறு ஏதாவது ஒரு சொல்லலாம், அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா வீடியோ போடுறதுக்கு வீடியோ தான் போட்டுட்ருக்கார். நடிகை விஜயலட்சுமி கூட வீடியோ தான் போட்டுட்ருக்கார ஒளி, மற்றபடி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் போலீஸாரே அந்த 2011 விட்டுட்டாங்க. சமாதானத்தின் வெளிப்பாடு மற்ற ஷோ என்ன மேட்டர் நடந்ததே தெரியல. அப்புறம் 2023 அதே மாதிரி கோர்ட்டு தூக்கி நிறுத்தி இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. இது பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் வந்து இந்த விஷயத்தை விட்டுவிட முடியாது. சீமானுடைய மனு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போலீஸை வந்து தூக்கி உஷார்படுத்தி என்னப்பா தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீதிபதி வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க சென்னை ஹைகோர்ட்டு. 12 வாரத்துக்குள்ளே அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை எங்களுக்கு வந்துடணும். போன வகையில் அங்கேயே மூக்குடைப்பு, முகத்தில் கருகி பூசிய நிலை தான் போலீஸாருக்கு கூட. இங்கே துப்பாக்கியை காட்டுறான் காவலாளி அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள். அவருடைய வீட்டுக்குள்ளே எப்படின்னா அவருடைய கட்சி எந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கற்ற கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சம்மந்தப்பட்ட வகையில் செல்லூர் ராஜு கூட சொல்கிறார், ஆமாம் சீமான் வந்து பொது வழியில் இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, பெண்கள் இந்த அளவுக்கு பேசாதீங்க. எத்தனையோ இருக்கிறாங்க, அதை அடுக்கிக்கிட்டே போகலாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அனுபவிக்காத அவமானங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய நடிகைகள் அப்படின்னாலே முடிஞ்சு கடைசியில் அந்த பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருவாங்க. இது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆமாம், ரொம்ப லேட்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் சீமானை பொறுத்தவரை நாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் பாமக கூட சொல்லியிருக்கிறார். ஆமாம், பெண்களை வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது, பெண்களை வந்து சீமான் கேவலமாக பேசியிருக்கின்றார் என்ன அப்படின்னு போட்டு ரொம்ப பெண்களை மதிக்க வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. அதே அன்புமணி ராமதாஸே ஒரு போன வாரத்தில் சுதா எம்பி காங்கிரஸ் மயிலாடுதுறை எம்பியை வந்து அவரே வந்து ஒரு நக்கல் நையாண்டியாக தான் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில். அதுக்கு கூட அங்கே சுதா எம்பி மயிலாடுதுறை எம்பி அந்த அம்மா கூட மிகப்பெரிய கண்டனமாக ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. பெண் என்றும் பாராமல் நக்கல் நையாண்டி செய்கிறீங்க, என்ன உங்களுக்கு பெண் இருக்குது, மற்றபடி உங்கள் மனைவி இருக்காங்க, நான் வந்து சென்னையிலேருந்து வந்தவளா, சென்னையிலேருந்து வந்துட்டு தான் நான் மயிலாடுதுறை செட்டில் ஆகிட்டேன். அப்படி பார்த்திங்கன்னா தர்மபுரியில் பேட்டி கொடுத்தாங்கள்ல, பேட்டிக்கிட்டாங்கள்ல, தர்மபுரியில் போட்டிக்கிட்டாங்கள உங்கள் மனைவி சௌமியா, அவங்க என்ன தர்மபுரியில் பிறந்தவங்களா, அவங்களும் சென்னையில் பிறந்தவங்க தானே, அவங்கள எப்படி நீங்கள் தர்மபுரியில் போட்டி விட வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொன்ன வகையில், அந்த வகையில் அன்புமணி ராமதாஸனுடைய கருத்து இன்றைக்கி அது ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்குது. சுதா எம்பியை வந்து கேவலமாக பேசிய பாமக அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி வந்து நடிகை விஜயலட்சுமிக்கு சப்போர்ட்டாக எவ்வாறு பேச முடியும் அப்படிங்கிற கேள்வி இதில் போயிட்டுருக்கு. ஆக சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் துண்டாவே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நடிகை விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி, அதுக்கு ஆதாரம் உண்டு, நான் குற்றவாளின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டதா
அப்படி என்னைக்கு சொன்னாரோ முடிஞ்சு போச்சு. அதிலே வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து அரசியல்வாதிக்கு லாய்க்கற்றவர் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாச்சு. அதனால் மீண்டும் வந்து சினிமாவுக்கு நடிக்க போகலாம். சினிமாவுக்கு போன நடித்த அந்த நேரத்திலே கூட பெருசாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களை கொடுத்தாலும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய போற்றத்தக்க ஒரு இயக்குனராக நடிகராக இருந்தாலும் சொல்ல முடியாது. நார்மலாக தான் இருந்தார். இருந்தாலும் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கான்செப்ட் இறங்கி பார்த்தார், நல்லதாக போயிட்டுருக்கு. பட் இந்த பெரியாரை என்னைக்கு கையில் எடுத்தாரோ அன்றைக்கி அவர் நாசமாக போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். உண்மையிலேயே நான் பலவிதமான விஷயத்தில் பார்த்தாச்சு. பெரியாரை யார் எதிர்த்து பேசுகிறார்களோ, அண்ணாமலை அப்படி தான் பெரியார் எதிர்த்து பேசுகிறார், அண்ணாவை எதிர்த்து பேசுகிறாரு. குறிப்பாக பெரியாரே வச்சுக்குவோமே, பேசக்கூடிய சமயத்தில் அன்றைக்கே வந்து பலவிதமான தவறான கருத்துக்கள் வந்தாச்சு. அதே மாதிரி இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசி எந்த கட்சி விளங்கினதாக சரித்திரமே கிடையாது. இஸ்லாமிய சம்மந்தப்பட்டவர்கள் சீமான் வந்து அவர்களை வந்து சைத்தான் அப்படின்னு சொன்னார். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தான்களின் கூட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் சொன்னார். சாத்தான்களின் பிள்ளைகள் மாதிரி சொன்னார். அப்போ வந்து அந்த ஒரு டச்சிங் வந்தாலே பலவிதமாக பார்த்தாச்சு. பலவிதமான ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் பார்க்கின்ற பொழுது பெரியாரை யார் தேவையற்ற முறையில் தொடுகின்றார்களோ, இஸ்லாமியர்கள் யார் தேவையற்ற முறையில் தொடுகின்றார்களோ, அவர்களெல்லாம் வந்து கட்சியின் அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் மக்கள் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் அல்லது இயற்கையை அவர்கள் புறக்கணிக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இதை வந்துட்டு. அதனால் வந்து இனிவரும் காலங்களில் வந்து சீமான் வந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அழுக்கை துடைத்து கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் எவ்வாறு வந்து ஓட்டு கேட்பார் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதையெல்லாம் விட மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் வந்து சும்மா ஒரு சில விஷயங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, பெண் பாவம் பொல்லாது அப்படிம்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இது சம்மந்தம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அதை எடுத்து பாருங்கள். இது வந்து விஜயலட்சுமி மேட்டர் வந்து காலில் சுற்றிய பாம்பு கடைசி வரைக்கும் விடாதுன்னே சொல்லியிருப்போம். அன்னைக்கே 2 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக எங்களுடைய வாக்கும் பழித்து விட்டது. அதே நேரத்தில் சீமானுடைய நிலைமை எவ்வாறு மாறும் என்பது வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.